சீமானுக்கும் இல்லை, விஜய்க்கும் இல்லை. அதனால் நேரடியாக சொல்லலாம், இவங்க 2 பேர் போட்டியிலே சிஎம் போட்டியிலே இல்லை. இவங்க 2 பேர் சிஎம் போட்டியிலே இல்லைன்றதை தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்தல் சூட்சுமம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கணும், அப்புறம் நல்ல வேட்பாளர்கள் இருக்கணும், 3வது திறமையான தலைவர் இருக்கணும், 4வதா ஒரு தெளிவான நிலையான கொள்கை இருக்கணும். இப்போ கொள்கைன்னு யாருக்காவது ஏதாவது இருக்குதா அப்படின்னா, இன்னுமே கொள்கையை தனிப்பட்ட முறையில் தனக்கான கொள்கையை விஜய் வகுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு கொள்கையே இல்லை. திமுகவோட கொள்கையெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீட்டு வேணாம், பெரியாரிசம் அப்படின்றதெல்லாம் திமுகவோட கொள்கையெல்லாம் அவர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்குன்னு கொள்கை இல்லை. ஆனால் சீமான சில கொள்கைகள் எல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிறார். எனக்கு தமிழ் தேசியம்தான் கொள்கைன்னு சொல்கிறார், தமிழை பிரதானம்னு சொல்கிறார், துணிச்சலாக சொல்கிறார். இவர் அளவுக்கு கூட விஜய்க்கான கொள்கை தெளிவு கிடையாது, நிலையான கொள்கை. சீமானோட கொள்கை கடந்த காலத்திலேருந்து இப்போ நிறைய மாறி வந்திருக்கு. கடவுளே இல்லைன்றது, இந்துக்களும் சிவனையும் பெருமாளையும் நாராக கிழிச்சது, இதெல்லாம் நம்மெல்லாம் அந்த வீடியோலாம் கேட்டு தான் இருக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம். அதெல்லாம் எங்கேருந்து ஒழிச்சு வச்சிட முடியும்? அதான் எடுத்தோடனே சோசியல் மீடியாவில் வந்துடுது, சர்வரில் போய் சேவ் ஆகிடுது. எப்போனாலும் வரும், வேணும் போது எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக முருகரை மட்டும் ஏற்றுக்கிறாரு, திருநூறு வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அவரோட கொள்கையாக இருக்குது. இப்போ கொள்கையில் சில மாற்றங்கள்லாம் வருது அவருக்கு. அதனால் இழப்புகள் அதிகமான எல்லாருக்கும் கொள்கையில் மாற்றம் வரும். கமலஹாசன் இழந்தது பெருசு. அதனால் எனக்கு ஒரு கொள்கை வேணாம், ஒன்றும் வேணான்னு எவனை எதிர்த்து டிவி தூக்கி போட்டு உடைச்சாரோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறார். வைகோ யாரை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்தாரோ திருப்பி அவங்ககிட்டயே போயிட்டு சேர்ந்துக்கிட்டார். கொள்கை இல்லாத தலைவர்கள் 2ஆம் தலைபட்சங்களா அல்லது 3ஆம் தரமான தலைவர்கள் தான். கொள்கை இல்லாத தலைவர்களை நீங்கள் 3ஆம் தரமான தலைவர்களாக வச்சுக்கலாம், அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆக நிலையான கொள்கை இல்லை, திறமையான தலைவரும் இல்லை. யாரு திறமையான தலைவராக இருந்தால்